ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, எரிகோலேருந்து எருசலேம் போய் எருசலேம் மடிக்க எரிகோக்கு வருகிறார். இப்படி இங்கேருந்து போய் மறுபடியும் ரிட்டர்ன் வர்றார். போகிற வழியில் ஒரு அத்தி மரத்தை பார்க்குறாரு. அத்தி மரத்தில் கனிகள் இல்லை. கனிகள் இல்லாததுனால அவர் கனியை தேடுறாரு. கனி இல்லாதனால ஆண்டவர் செய்கிறாருன்னா, இது முதல்ல ஒன்று இடத்துல ஒரு காலம் ஒருவனும் கனி புஷ்பிப்பதுன்னு சொல்லிட்டு பசங்க போயிட்டார். இவர் எதை பார்த்து பேசினார்? மரத்தை பார்த்து பேசினார். பேசிச்சு போயாச்சு. அடுத்த நாள் மறுபடியும் ரிட்டர்ன் வராங்க. மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்தி மரம் வேரோடே பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். எப்படிங்க? வேரோட பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். இங்க ஒரு காரியத்தை சொல்றேன். இப்போ பேதுரு மற்ற சீசர்கள்லாம் ஒன்றை பார்க்கறாங்க. என்ன பார்க்கறாங்க? மரம் வேரோட பட்டு போனதை பார்த்து விசுவாசிக்கிறாங்க. வேரோட பட்டு போனதை பார்த்து விசுவாசிக்கிறார்கள். என்னது? இவர் நேற்று தானே சொன்னாரு, சொன்னது இப்படி நடந்துருச்சு. நடந்ததை பார்த்து விசுவாசிக்கிறாங்க. ஒருவன் அற்புதம் நடந்தது பிற்பாடு ஆமா கர்த்தர் நல்லவர் அப்படின்னு சொல்றது பெரிய விஷயமே கிடையாது. அற்புதம் நடப்பதற்கு முன்பதாகவே, நல்ல கவனிங்க, அற்புதம் நடப்பதற்கு முன்பதாக அவருடைய வல்லமை அவருடைய பராக்கிரமத்தை விசுவாசிப்பதுதான் பாருங்க சரியான காரியம். அற்புதம் நடந்ததுக்கு பிற்பாடு நம்புவதில்லை விசுவாசம். மரம் பட்டு போச்சு. மரம் பட்டு போனதை பேதுரு சொல்றாரு, ஆண்டவர் மரம் என்ன செஞ்சிச்சு? பட்டு போச்சு. அப்ப அதான் ஆண்டு சொல்றாரு, நீ பார்த்து நம்புறப்பா, நான் நேத்தே பார்த்துட்டேன். எப்ப பார்த்தாரு இவரு? எப்பங்க பார்த்தாரு? விரும்பி கேட்டுக்கொள்வது எதுவோ. இவர் சொல்லும் ஒரு மைண்டை செட் பண்ணிட்டாரு, இந்த மரம் முடிஞ்சிருச்சு. கவனிங்க, ஜெபம் என்பது என்னன்னா, கண்டு என்ன நடக்குதோ, நான் என்ன ஃபீல் பண்றேனோ அதை சொல்வதல்ல. காணப்படாதவைகள், காணாதவைகள் அவைகளோ, அவைகளை பேசிக்கொண்டே இருப்பதுதான் ஜெபம்.